கொங்கு தேசம். கோயம்புத்தூர்ல நரியம்பள்ளி புதூர் நம்பியம் பாளையம், இந்த 2 ஊருக்கும் நடுவுல இருக்கிற கோவில் தான் இந்த வேணுகோபால சுவாமி கோவில். பெயர்லே தெரியுது, இது ஒரு வைணவ தலம், அதாவது பெருமாள் கோவில். பட் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கோவிலுக்குள்ள சாமியே கிடையாது. உண்மைதாங்க, ஏதோ சில காரணங்களால இந்த கோவில்ல இருந்த மூலவர் சிலையை இங்க இருந்து பெயர்த்து கொண்டு போய் வேற இடத்துல வச்சிருக்காங்க. இந்த கோவில் முழுமையா கைவிடப்பட இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். காரணம், மூலவர் இருந்தாதான் 3 கால பூஜைகள் நடக்கும். மக்கள் பூஜை நடந்தாதான் கோவிலுக்கு வருவாங்க. மக்கள் வந்தாதான் கோவில் பராமரிப்பும் நடக்கும். சரி, பராமரிக்க கூடிய அளவுக்கு அவ்வளவு வேல்யூபிளான கோவிலா இதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான விடையத்தான் இந்த கோவில்ல உள்ள கல்வெட்டுகள் வாயிலா நாம பார்க்க போறோம். கோவிலுக்குள்ள போகும்போதே நுழைவாயில்ல அழகான அந்த பழங்கால பொற்காலத்தை நினைவூற்ற விதமா ஒரு அழகிய பெண்மணி அந்த கால ஆடை அணிகலன்களை அணிஞ்சபடியே உங்களை வரவேற்று உள்ளே அழைத்து போவாள். அதுக்கு பக்கத்துல முதல் சிற்பம் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் உங்க கண்களுக்கு தெரியும். ஒரு தலை 2 உடல் கொண்ட யானையும் காளையும் தான் அது. இங்க யானை உடலை மறைச்சு பார்த்தோம்னா காளை மாடு தெரியும், காளை மாட்டை மறைச்சா யானை உடல் தெரியும். ஒரு தலையில் 2 உடலை இணைத்த பழந்தமிழனின் சிற்ப பலம் இது. இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா வியக்க வைக்கும் ஒரு விலங்க வடிச்சு வச்சிருக்காங்க. அது வேற எதுவும் இல்ல, ஒட்டகம். ஒட்டகத்துக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தம்? தொடர்ந்து வர அந்த சிற்பங்களை உன்னிப்பா கவனிக்கும் போதுதான் அதுக்கான அர்த்தமே புரிஞ்சுது. இது தமிழர்களுடைய வணிக வரலாறையே விவரிக்குதுங்க. இந்த கல்வெட்டுல யானை இருக்கும், ஒட்டகம் இருக்கும், அதை தொடர்ந்து கழுதை இருக்கும். இது தமிழகத்துக்கு வணிக பொருட்கள் எடுத்துட்டு வந்த தமிழர்கள் வணிகத்துக்கு பயன்படுத்தின விலங்குகளை விலாவரியா விவரிக்குது. குறிப்பா ஒட்டகங்கள் சீனர்கள் மூலமா பட்டுப்பாதை வழியாதான் தமிழகத்துக்குள்ள கொண்டு வரப்படுது. அந்த வணிகத்தை பறைசாற்றும் விதமாதான் இந்த ஒட்டகத்தை இங்க படிச்சிருக்காங்க. இது பழங்கால இந்திய மண்ல தமிழர்கள் எவ்வளவு தூரம் போய் பரவி வணிகம் செஞ்சாங்கன்னு தெளிவா விவரிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நாம பார்க்க போற இந்த கல்வெட்டு ஒரு மிஸ்டீரியஸான கல்வெட்டு. இதுல இருக்கிறது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இத சடனா பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு நாய் மாதிரி தோணலாம். ஆனா இதோட கால்களை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு லிசர்ட், ஒரு பல்லிகினத்தை சேர்ந்த கால் மாதிரி இது இருக்குது. இன்னும் பின்னாடி போய் பார்த்தோம்னா பெருத்த நீண்ட வால், ஒரு முதலைக்கு இருக்கிற மாதிரி. இது உண்மையிலேயே நாயா இருந்துச்சுன்னா யானைய சரியா வடிக்க தெரிஞ்சவங்க, ஒட்டகத்தை சரியா வடிக்க தெரிஞ்சவங்க நாயையும் சரியா வடிச்சிருப்பாங்களே. அப்போ இப்படி ஒரு மர்ம உயிரினம் பழந்தமிழகத்துல இருந்திருக்குமா? இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இங்க இருக்கிற தூண்கள் மத்த கோவில்கள் இருக்கிற மாதிரி சிம்பிள் டிசைன் கிடையாது. மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு இதை ஈஸியா பண்ணிட முடியும். ஆனா வெறும் உளிய வச்சு ஒருத்தர் இத பண்ணி இருக்காருன்னா அவர் மாடர்ன் டெக்னாலஜிக்கே சவால் விடும் மனிதர்னு நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு கடினமான ஒரு டிசைனை ரொம்பவே நேர்த்தியா தூண்கள்ல வடிச்சிருக்காங்க. இன்னொரு பயங்கரமான உண்மை என்ன தெரியுமா? இந்த மொத்த கோவிலும் கடலுக்குள்ள மூழ்கி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த தீம்ல தான் சிற்பங்களை பழந்தமிழர்கள் செட் பண்ணியிருக்காங்க. நாம முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த கோவில் ஒரு விஷ்ணு கோவிலா தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட விஷ்ணு பகவான் வைகுண்டத்துல ஆதிசேஷன் நாகம் மேல படுத்துக்கிட்டு கடலுக்குள்ள இருக்கும்போது அவரை சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? சுத்தி கடல் உயிரினங்கள் இருக்கும். இந்த கோவில்லையும் நிறைய இடங்கள்ல கடல் குதிரைகளுடைய சிற்பங்கள் இருக்குது, பாம்புகளோட சிற்பங்கள் இருக்குது, மீன்கள் இருக்குது. மீன்கள்ல பல வகையான சிற்பங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த யானை மீன். இதை தொடர்ந்து எக்கச்சக்கமான முதலைகள், மீனை கொத்தி தின்னும் மீன் கொத்தி. இப்படி விஷ்ணு பகவான் வைகுண்டத்துல கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி சுற்றுப்புறத்தையும் அதுக்கு ஏத்த மாதிரி காட்சி அமைப்பு பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் நாம பார்த்தது எஞ்சி இருக்கிற தெளிவான சிற்பங்கள். இதை தாண்டி இந்த கோவில்ல சிதைந்து போய் எக்கச்சக்கமான சிற்பங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு கிணறு இருந்திருக்கு. கிணறு வத்தி போச்சா இல்ல என்ன காரணம் தெரியல, அந்த கிணத்தை மூட இந்த கோவில்ல சிதைந்து போயிருந்த தூண்கள், கற்கள் அதையே பயன்படுத்தி இருக்காங்க.
அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம வரலாறு அந்த கிணற்றுக்குள்ள எவ்வளவு புதைந்து போயிருக்கும். இது அந்த கோவில்ல ஏதோ ஒரு மூலையில விழுந்து கிடக்கிற கல். இதுல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா சென்டர்ல பறவையுடைய ஆடைய அணிஞ்ச மாதிரி ஒரு பெண் ஏதோ ஒரு ஆடல் அசைவுகளை செய்யற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஆடையில பின்னாடி செங்குத்தா நிக்கிற மாதிரி ஒரு தோகை இருக்கும். இது எக்ஸாக்டா மயிலாட்டத்தை பிரதிபலிக்குது. பக்கத்துல இருக்கிற மற்ற 2 நடன கலைஞர்களும் சப்போர்ட்டிங் டான்சர்ஸ். நம்முடைய பழமை வாய்ந்த கலாச்சார அடையாளங்கள் விழுந்து கிடக்கிற சாதாரண கல்லிலேயே கிடைக்குது. அப்போ புதைஞ்சு போன அந்த கிணத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சு போயிருக்கும். இன்னொரு கொடுமை என்னன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலை புதுப்பிக்கிறேன்னு சொல்லி கருவறையை கட்டுறதுக்காக கீழே கிடக்கிற அந்த கற்களையே பயன்படுத்தி இருக்காங்க. கல்லுக்கு மேல கல்லு அடுக்கி சிமெண்ட் வச்சு பூசினப்போ அதுல எத்தனை பழந்தமிழ் சிற்பிகளுடைய கைவண்ணங்கள் மறைஞ்சு போச்சோ யாருக்குமே தெரியாது. சரி, மறுபடியும் கோவிலுக்குள்ள வந்தோம்னா, இந்த கோவிலோட ஒரு பகுதியில போகர் சமாதி இருப்பதால் லோக்கல் பீப்புள் சொல்றாங்க. பட் போகர் இங்க வந்து சமாதி ஆனதுக்கு எந்த விதமான தெளிவான குறிப்புகளும் இல்ல. இது சுற்றுவட்டார மக்களுடைய நம்பிக்கைன்னு வேணா வச்சுக்கலாம். பட் இந்த சமாதின்னு சொல்லப்படுற இடத்துலயும் கவனிக்க பல விஷயங்கள் இருக்குது. இந்த சமாதியோட 4 பக்கங்கள்லயும் விஷ்ணு பகவானுடைய 10 அவதாரங்களையும் சிற்பமா வச்சிருக்காங்க. மைன்யூட்டா ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவ்வளவு டீடைல்ஸ வச்சுட்டு போயிருக்காங்க. இதையும் தொடர்ந்து இந்த ஆலயத்துல பல சித்தர்களுடைய சிற்பங்கள் இருக்குது. சிதைந்து போன மண்டபம் இருக்குது. போர் வீரர்கள் போரிடும் காட்சிகள் இருக்குது. ஒரு காலத்துல இந்த இடம் மிகப்பெரிய கோவில் வளாகமா இருந்ததுக்கான எல்லா தடயங்களும் இருக்குது. இருந்தும் இந்த கோவில் மொத்தமா கைவிடப்பட்டு இருக்கு. ஒண்ணுமில்ல, இந்த கோவில்ல சிதைந்து போன அந்த மதில் சுவரை பாருங்க. அந்த மதில் சுவர்ல விளக்கு வைக்கிறதுக்காகவே ஒரு சிறப்பான அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அப்படியே அந்த விளக்க நினைப்புல வச்சுக்கிட்டு காலத்தை கொஞ்சம் பின்னாடி ஓட்டி பார்க்கலாம். உடைந்து போன கற்களும் சிதைந்து போன தூண்களும் அது இருந்த பழைய இடத்துக்கு ரிவர்ஸ்ல போய் நிக்குது. இரவு வேலை. மதில் சுவர் முழுக்க அழகிய விளக்குகள் ஏற்றப்படுது. ஏற்றப்பட்ட விளக்கோட வெளிச்சம் கோவில் சிற்பங்களையும் கோவிலையும் பிரகாசமா ஜொலிக்க வைக்குது. கோவிலுடைய எல்லா மூலைகள்லயும் மதில் சுவர் காவலாளிகள் நிக்கிறாங்க. கோவில்ல மணி அடிக்கும் சத்தமும் இரவினில் சிற்பிகள் சிலைய செதுக்கும் சத்தமும் ஒரே நேரத்துல கேக்குது. அப்படியே உள்ள போனா மண்டபத்துல அழகிய நங்கைகள் நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே மறுபக்கம் அதகாய சூரர்கள் போரில் செய்த சாகசத்திற்காக மன்னர் அவங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை நாம பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே காலம் வேகமா ஓடி அனைத்தும் கற்பனையாவே கரைஞ்சு போகுது. நான் கற்பனையா சொன்ன இந்த விஷயங்கள் அந்த கோவில்ல ஒரு காலத்துல எத்தனை தடவை நடந்திருக்கும். எத்தனை நடன மங்கையர்கள் அந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க. எத்தனை வீரர்கள் அந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க. எத்தனை மன்னர்கள் அந்த கோவிலுக்குள்ள கால் பதிச்சிருப்பாங்க. இப்படி பல வரலாற்று சம்பவங்கள் அரங்கேறி இருக்கக்கூடிய சாத்திய கூறுகள் பெற்ற இந்த பழங்கால கட்டிடம் அது யாருன்னு அதுக்கே தெரியாம செதஞ்சு போய் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கோவில்ல புராணங்கள் பத்தின சிற்பங்கள் இருக்கு. தமிழர்களுடைய போர்க்கலைகள் பத்தின சிற்பங்கள் இருக்கு. நடனக்கலை பத்தின சிற்பங்கள் இருக்கு. வணிகம் பத்தின சிற்பங்கள் இருக்கு. நம்ம கலாச்சாரத்தோடைய பிம்பமே இந்த கோவில்ல இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட இந்த கோவில எந்த காலத்துல யார் கட்டினாங்கன்னு ஒரு ரெஃபரன்ஸும் நம்ம கையில இல்ல. இந்த கோவிலுடைய ஆர்கிடெக்சரை வச்சு இது ஒரு 500 இருந்து 700 வருடங்கள் பழமையா இருக்கலாம்னு ஒரு அசம்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளால வர முடியுது. ஒருவேளை இந்த கோவில் பராமரிக்கப்படாட்டியும் இந்த அளவுக்கு செதையாம இருந்திருந்தா இதோடைய வரலாறையும் பழமை தன்மையையும் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவில் நம்ம அறியாமையால தான் புதைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த தருணத்துல நாம எல்லாருமே உணர வேண்டிய ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு ஏன்ஷியன் மான்யூமெண்ட்டையோ இல்ல பழங்கால கட்டிடத்தையோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு பாருங்க. இதுவரைக்கும் நமக்கு தெரியாத நம்முடைய வரலாறு அங்க புதைஞ்சு போயிருக்கலாம். அது உங்க மூலமா இந்த உலகத்துக்கும் தெரிய வரலாம்.
என்றும் அழியாத